hope you all doing good. இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா வெப் அப்ளிகேஷன்ஸில் உள்ள எஸ்கியூஎலோட வல்னரபிலிட்டிஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனோட பேசிக் எப்படின்னு பார்க்க போகிறோம். நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், அதோட பாசிபிலிட்டிஸ் என்ன, அதை எப்படி அதோட டெமோ பார்க்க முடியுமா, அது எப்படி ரியல் டைமில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதோட ஒரு பேசிக் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். இது எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான். யாரும் எந்த வெப்சைட்லேயும் போய்ட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ ஓகே, நம்ம வீடியோவில் போகலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, சிம்பிளாக சின்ன ஒரு பேஜ் க்ரியேட் பண்ண போகிறேன், PHP பேஜ். அதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஃபீல்ட் செட் பண்ணி ஒரு லாகின் ஃபார்ம் க்ரியேட் பண்ணி அந்த லாகின் பண்ணும்போது அந்த எஸ்கியூஎலோட கோடை எப்படி மாடிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஒரு HTML ஃபார்ம் க்ரியேட் பண்ணிப்போம். இந்த ஃபார்முக்குள்ளே ஒரு யூசர் நேம் ஃபீல்டும் ஒரு பாஸ்வேர்ட் ஃபீல்டும் க்ரியேட் பண்ணிப்போம். யூசர் ஐடி, ஓகே. இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஃபீல்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஒரு பட்டன் ஒன்று போட்டுருவோம் சப்மிட் பண்ணுறதுக்கு. பட்டனுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருங்க, லாகின் ஏதாச்சும். பட்டன் டேகை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம கிளைண்ட் சைடில் பண்ண வேண்டிய லாகின் எல்லாம் பண்ணியாச்சு, ப்ரோக்ராமிங்லாம். இப்போ சர்வர் சைடில் நம்ம பண்ண போகிற PHP ஸ்கிரிப்டை பார்க்க போகிறோம். ஓகே, சோஃபார் என்ன பண்ணியிருக்கேங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம HTML க்ரியேட் பண்ண அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுக்குற வேல்யூ இருக்குல்ல, அந்த யூசர் ஐடி,
இந்த யூசர் ஐடியும் இந்த பாஸ்வேர்டையும் ஒரு வேரியபிளாக செட் பண்ணியாச்சு சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங்கில். நம்ம PHP யூஸ் பண்ணிக்கலாம் சர்வர் சைடில், இல்லாட்டி ASP யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து ரெண்டு இதுக்குமே காமன் தான், இந்த சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங்கும். ஸோ ஒரு லாகின் பேஜில் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய வேல்யூவை PHP என்ன பண்ணுவோன்னா அந்த போஸ்ட் அப்படிங்கிற வேரியபிளில் ரிசீவ் பண்ணிக்கும். இது வந்து ஒரு அரேன்னு வச்சுக்கலாம். இதில் லாகின் ஃபார்மில் ஜென்ரலாக ஒரு ஃபார்ம் எடுத்துக்கோங்க. எந்த நீங்கள் டைப் பண்ணுற எல்லா ஃபார்ம், லாகின் ஃபார்ம் மட்டும் கிடையாது, எல்லா ஃபார்ம்லேருந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த என்ட்ரு பண்ணுற வேல்யூஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணும், PHP வந்து அந்த போஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அந்த வேரியபிள்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், யூசர் ஐடிங்கிறத நமக்கு தெரியும், இந்த டேக் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வந்து நம்ம ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணிக்கிறோம். இந்த டாலர் அப்படின்னு போட்டு இங்கே கொடுக்கக்கூடிய ஒரு நேம் வந்து இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வேரியபிள்ஸ். அப்புறம் நம்ம SQL query க்ரியேட் பண்ணுறோம். டேட்டா பேஸில் போய்ட்டு யூசரும் பாஸ்வேர்டையும் நம்ம வேலிடேட் பண்ணுறதுக்கு ஒரு SQL query க்ரியேட் பண்ணுறோம். என்ன பண்ணியிருக்கோம்னா select count star from user table, வேறு அந்த யூசர் ஐடி ஈக்குவல் டு நம்ம அசைன் பண்ணிக்கிற வேரியபிள், பாஸ்வேர்டும் அதே மாதிரி அந்த பாஸ்வேர்டு, அதே மாதிரி யூசருடைய ஸ்டேட்டஸ் ஆக்டிவ். ஸோ இந்த query வந்து கவுண்ட் வந்து கிரேட்டர் தேன் 0வாக இருந்துச்சுன்னா யூசரை ரீடைரக்ட் பண்ணுவோம். இஃப் கவுண்ட் வந்து கிரேட்டர் தேன் 0 அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், செஷன் செட் பண்ணுவோம் அந்த லாகின்க்கு. அப்புறம் என்ன பண்ணுவோம், யூசரை வந்து ரீடைரக்ட் பண்ணுவோம் ஹோம் பேஜ். அப்படி இல்லைன்னா எல்ஸ் என்ன பண்ணுவோம், இன்கரெக்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பி யூசருக்கு டிஸ்ப்ளே பண்ணுவோம். ஓகே, இந்த பேஜை நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண பேஜ் இப்போ. ஓகே, இந்த SQL வந்து எப்படி பிரேக் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? இது வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய வேரியபிளை வந்து அப்படியே டைரெக்டாக நம்ம இதில் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஒரு யூசர் டைப் பண்ணுற எல்லா வேல்யூவையும் டைரெக்டாக நம்ம SQL queryயோட மெர்ஜ் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணுறது வந்து ஒரு நல்ல அப்ரோச் கிடையாது. எப்படி இது வந்து ஒரு செக்யூரிட்டி ப்ரீச்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல யூசர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட யூசர் ஐடியை டைப் பண்ணுவாங்க, பாஸ்வேர்டு என்னவோ அதை டைப் பண்ணுவாங்க, 1 2 3 4 5 6 7 8 வாட் எவர் டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு டைப் பண்ணுவாங்க. இப்போ லாகின் டைப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த query ரன் ஆகும், செலக்ட் கவுண்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் பேர், இந்த query ரன் ஆகும். இதே ஒரு பேட் இன்டென்ஷனோட ஒரு யூசர் ஒரு ஹேக்கர்னு வச்சுக்கோங்க, அவங்க டைப் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி யூசர் ஐடி பாஸ்வேர்டெலாம் வந்து என்டர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த queryயவே அவங்க மாடிஃபை பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ இங்கே ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணுறாங்க, 1 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு செமிகோலன் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹேக்கருக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க இப்போ லாகின் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். அவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த queryயோட இன்புட் வேல்யூஸை வந்து மாடிஃபை பண்ணி இந்த queryயை அப்படி மாடிஃபை பண்ணிடுவாங்க. அதை பாருங்கள். இப்போ லாகின் பண்ணும்போது அந்த query எப்படி மாடிஃபை ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ அந்த query வந்து இது வரைக்கும் தான் ரன் ஆகும், இந்த செமிகோலன் வரைக்கும் தான் ரன் ஆகும். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கமெண்ட் பண்ணியாச்சு, இந்த லைன் ரன்னே ஆகாது. ஸோ நான் இப்போ ஹைலைட் பண்ணியிருக்கிற லைன் வந்து ரன்னே ஆகாது. ஸோ இந்த செமிகோலன் வரைக்கும் தான் ரன் ஆகும். உங்களோட query அப்படியே மாடிஃபை ஆகிடுச்சு பாருங்கள். செலக்ட் கவுண்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் வேர் யூசர் ஐடி ஈக்குவல் டு 1 ஆர் 1 ஈக்குவல் டு 1. இந்த query வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரன் ஆகும். ஏன்னா நம்ம இங்கே ஆர் கண்டிஷன் போட்டிருக்கோம். எதர் இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகணும், யூசர் ஐடி ஈக்குவல் டு 1 ஒர்க் ஆகணும், அப்படி இல்லாட்டி 1 ஈக்குவல் டு 1 ஒர்க் ஆகணும். 1 ஈக்குவல் டு 1 கண்டிப்பாக ஒர்க் ஆகும், ஏன்னா 1 ஈக்குவல் டு 1 தான். ஓகேவா? இப்போ செமிகோலன் போட்டாச்சுன்னா அடுத்த சைடில் இருக்கிறது எதுவுமே ரன் ஆக போகிறது கிடையாது. ஸோ இந்த queryயை வந்து நம்ம ஒரு யூசர் எப்படி மாடிஃபை